ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் பிடித்த பாவ் பாஜி ரெசிபி செய்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பாவ் பாஜியை நீங்கள் எப்பயுமே கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இனிமேல் வாங்க ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே சம அளவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 5 விசில் வைங்க. பேனில் 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆன பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 50% வதங்கினா போதும், வெங்காயத்தை ரொம்ப வதக்காதீங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தக்காளி சீக்கிரம் மேஷ் ஆகிறதுக்கு. இப்போ 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி தக்காளியை வேக வைங்க. இப்போ வாங்க ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி குக்கரை திறக்கலாம். எல்லா காயும் சாஃப்டாக வெந்துருச்சு. காயில் இருக்கிற தண்ணி வடிகாட்டி நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ண பிறகு நம்ம வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பாவ் பாஜி மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம வேக வைத்த காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. காய் நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இடையே இது மாதிரி மேஷ் பண்ணி விடுங்க. எலுமிச்சை பழம் சாறு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாவ் பாஜிக்கு செய்கிற கிரேவி இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வாங்க நம்ம பண்ணை டோஸ்ட் பண்ணலாம். பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆன உடனே பன்னை இது மாதிரி கட் பண்ணி டோஸ்ட் பண்ணுங்கள். பன்னு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணுங்கள். பன்னும் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க பாவ் பாஜி சர்வ் பண்ணலாம். பிளேட்டில் இது மாதிரி பாவ் பாஜி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. பன்னை ஆட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம், மல்லி இலை, எலுமிச்சைப்பழம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாவ் பாஜி நம்ம சாப்பிடும்போது 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி தழை, எலுமிச்சைப்பழம் புழிஞ்சி பன்னை எடுத்து மசாலாவோடு சாப்பிட்டு பாருங்கள். அடி போலியாக இருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாவ் பாஜி. இனிமேல் நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, வீட்டிலே ஈஸியாக இந்த பாவ் பாஜி செஞ்சுருவீங்க பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.